செல்வங்களே, நான் தெரியுறேன்னா? வணக்கம் செல்வங்களே, நான் தெரியுறேன்னா? இருங்க தாத்தா, போய் லைட் போட்டு வரேன். தெரியுங்க தாத்தா. ஏம்மா லைட் போட்டு வரீங்க? இல்லை தாத்தா, சும்மா லைட் போட்டு வந்தேன். இப்போ நல்லா தெரியுறீங்க. ஓகே. அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வீட்டில் ஒரு நல்ல நாள் நடந்தது. அப்புறம் எல்லோரும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, உறவினர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. விழா ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. எல்லோரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருக்கும்போது மழை வந்துடுச்சு. அப்புறம் எல்லாம் மழை வந்துச்சு. இன்னும் 2-3 குடம் இருந்துச்சு, அதை கொடுத்தோம். அதை வாங்கிக்கின்னு அவங்க சிலர் சரி என்ன மழை நிற்கட்டும் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசின்னு இருந்தாங்க. சந்தோஷமாக பேசியிருந்தாங்க. அப்புறம் சரி என்ன இவங்க எப்போ போகிறாங்களோ அப்படின்ட்டு எல்லாம் நினச்சதோ, நம்மளும் எப்போ கிளம்பலாம் சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிருந்தாங்க. மழை ஜோராக இருந்துச்சு. அப்போது சரி யாருன்னா ஒரு பாட்டு பாடுங்க, யாருன்னா ஒரு பாட்டு பாடுங்க மழை நிற்கிறதுக்குள்ளோ. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, அண்ணன் லூயி அண்ணன் பாட சொல்லலாம், ஒரு பாட்டு பாட சொல்லலாம் அப்படின்னாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் நல்லா பாடுறேன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சரின்ட்டு நான் என்ன பாட்டு என்னை கேட்டாங்க, ஏதோ ஒரு பாட்டு பாடுவான்னு. அப்புறம் நான் என்ன பாட்டு பாடுதுன்ட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுன்னு இருந்தேன். அதுக்குள்ளே சரி அவரை பாட சொல்லலாம் அப்படின்ட்டு இன்னொருத்தரை பாட சொன்னாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு அவர் ஏதோ ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தார். மழை ஜோராக பெய்யுது. இவர் பாட்டு பாட ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடுறதுக்கு ஒரு பாட்டை ஆரம்பித்தார். ஆரம்பித்தோடனே எல்லோரும் சரி நாங்கள் வரோம், மழை ஜோராக இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு ஒருத்தராக கிளம்பி போயிட்டாங்க. அவர் ஏன் எல்லாம் போயிட்டாங்களோ தெரில. இவர் பாட ஸ்டார்ட் பண்ண உடனே மெதுவாக ஒருத்தராக கொத்தாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன், ஓஹோ நான் பாடாதனால எல்லோரும் கோச்சின்னு போயிட்டாங்களான்னு பார்த்தா அங்கே கதையே வேறு. இவர் பாடுறது அவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலாமா தெரியுது. மழை ஜாஸ்தியாக பெஞ்சால் கூட பரவாயில்லடாப்பா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், இவர் எப்போ பாட்டை பிடிக்க போகிறாரோ தெரிலன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஓஹோ நம்ம பாடாத நல்லா போகிறாங்கன்னு. அப்புறம் இல்லை அவர் பாட ஆரம்பிச்சோன்னா எல்லோரும் வேணாடாப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்கிறாங்களே, எல்லோரும் போயிட்டாங்க. வணக்கம்.